டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்கிட்ட இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். ஸோ இங்கே வந்து ஜாப் எப்படி ஃபுல் டைம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இந்த வீடியோ பண்ண போகிறேன். பட் மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து நான் இங்கே ஸ்டூடெண்ட்டாக வந்து ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். எனக்கு வந்து அங்கேருந்து வெறும் ஜாப் ட்ரை பண்ணிட்டு வரவங்களுக்கு எனக்கு சீரியஸாக தெரியாது. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்களா இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக வர போகிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து எண்ட் வரைக்கும் பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித் ஸ்டார்டிங் பேசிக்கில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் டிப்ஸ் வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து சிவியோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சிவியில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டார்ட் வித் ஹெட்டிங் வந்து எப்படி உங்கள் நேம் போடுவீங்க. ஸோ உங்களோட நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் வந்து ஏன் நீங்கள் கண்டிப்பாக போட்டாகணுன்னா அப்போ தான் வந்து அவங்க ஈஸியாக வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுற பொசிஷன் வந்து அந்த லொக்கேஷனுக்கும் உங்களோட அட்ரஸ்க்கும் வந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸி ப்ராசஸாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இருக்கிற லொக்கேஷன்லேயே அந்த ஜாப் இருந்ததுன்னா உங்களை வந்து ஒரு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக வைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அது கீழே வந்து நீங்கள் அபவுட் மீ வருவீங்களா. அபவுட் மீ வந்து நீங்கள் சாட் ஜிபிடி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களாக கூட வந்து போட்டுக்கலாம். பட் ரொம்ப லாங்காக வந்து பெரிய பேராகிராஃபாக போடாதீங்க. இம்பார்ட்டண்ட் கீவேர்ட்ஸ் அண்ட் உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன், எப்படி ஒரு ஜாபுக்கு நீங்கள் வந்து சூட்டபிளாக இருப்பீங்க அப்படி சொல்கிற மாதிரி தான் இந்த அபவுட் மீ வந்து இருக்கணும். தவிர ஃபுல்லாக நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன் அதில் ரொம்பலாம் வந்து டிஃபைன் பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு மேக்ஸிமம் 5 லைன்ஸ் இருந்தால் போதும். அது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அது கீழே வந்து எஜுகேஷனுக்கு வாங்க. எஜுகேஷனில் வந்து நீங்கள் இந்தியாவில் வந்து இப்போது உங்களோட ஸ்கூலிங்லாம் படிச்சுட்டு இங்கே வரீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் வந்து போடுறதுக்கு அவசியம் இல்லை. இங்கே சிவியில் ஜஸ்ட் உங்களோட பேச்சுலர்ஸ் அப்புறமா உங்களோட மாஸ்டர்ஸ் போட்டாலே போதும். எந்த இயர் வந்து பண்ணீங்க, எப்போ ஃபினிஷ் பண்ணீங்க அண்ட் எந்த யூனிவர்சிட்டி அதெல்லாம் வந்து போட்டுட்டீங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எஜுகேஷன் கீழே போடுங்க. ஏன்னா வந்து மெயினாக எம்ப்ளாயர் வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்களோ அதுபடி தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வரணும். இது நீங்கள் மாற்றினீங்கன்னா கொஞ்சம் அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து லைக் அந்த சிவி வந்து படிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு கிராஸ்ப் ஆகாது மெயின் பாயிண்ட்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட சிவி வந்து அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப ஈஸியாக வந்து படிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்க, அந்த நேம், அந்த பிளேஸ் நேம் அண்ட் அந்த பொசிஷன், எப்போ ஒர்க் பண்ணீங்க, அந்த டைம் பீரியட் அண்ட் என்ன ஜாப் ரோல் இருந்ததோ அது வந்து நீங்கள் பேராகிராஃபாக போடாதீங்க. பேராகிராஃபாக போடாமல் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் வைஸாக போடுங்க. பாயிண்ட் வைஸில் போடும்போதும் கூட கீவேர்ட்ஸ்லாம் வந்து ஹைலைட் பண்ணி போல்டில் போடுங்க, பிளாக் கலரில் போல்டில் போடுங்க. ஸோ அவங்க வந்து சிவியை பார்க்கும் போதே வந்து இந்த குவாலிட்டிஸ் இருக்குன்னா அந்த போல்ட் வேர்ட்ஸ் பற்றி தான் வந்து ஓகே இவங்க வந்து நம்ம ஜாபுக்கு சூட்டபிளாக இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியும். மறக்காமல் பாயிண்ட்ஸாக போடுங்க, பேராகிராஃபாக போட்டுறாதீங்க. அண்ட் இந்த சிவி வந்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஜாப் வேக்கன்சியில் வந்து அப்ளிகேஷன் போடும்போது அங்கே இருக்கிற ஒரு ஜாப் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து எப்படின்னு படித்து பார்த்துட்டு அந்த குவாலிட்டிஸ்லாம் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக இங்கே இருக்கிற ஒர்க்லாம் வந்து ஏடிஎஸ் சிஸ்டம், அதாவது வந்து அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஏஐ மூலயமா பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜாப் ரெக்குவயர்மெண்ட்ஸும் உங்களோட சிவியும் வந்து அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து இந்த ரோலுக்கு வந்து நீங்கள் சூட்டபிளாக இல்லையா வந்து அது பார்த்துரும். ஸோ நீங்கள் வந்து சூட்டபிள் வேர்ட்ஸ் வந்து போடலைன்னா அப்பயே வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடும், ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ்க்கே வந்து போகாது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஜாபுக்குமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த ஜாப் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட சிவியை வந்து கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்க. சேம் சிவியை வந்து எல்லா ஜாபுக்கும் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதே வந்து ஒரு கொஷன் ஆயிரும். இங்கே வந்து நீங்கள் ஜாப்லாம் வந்து மென்ஷன் பண்ணுறீங்கன்னா இந்த ஜாப் வந்து என்ன ஷிஃப்ட் பேட்டர்ன், சப்போஸ் நீங்கள் வந்து நைட் ஷிஃப்ட்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அது வந்து நைட் ஷிஃப்ட்னு சைடில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இஃப் சப்போஸ் அவங்க ஜாபுக்கு வேகன்சி எடுக்கிறவங்க நீங்கள் நைட் ஷிஃப்ட் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்களையும் வந்து எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் அந்த ஒர்க் வந்து ஒரு நைட் ஷிஃப்ட் ஒர்க்காக இருந்ததுன்னா. அப்புறமா நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போட்டதுக்கு அப்புறமா வந்து சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு வாங்க. சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து இங்கே ஜாப் தேடுறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பண்ணுங்கள், ரிலேட்டட் கோர்ஸ் பண்ணி அதோட சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து அதில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதுதான் நீங்கள் வந்து ரிலேட்டட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 கோர்சஸ் வந்து பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து அதில் ஆட் பண்ணுங்கள். இது கீழே வந்து லைசன்ஸ்க்கு வரேன். ஸோ லைசன்ஸ் வந்து நீங்கள் இங்கே ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஏன் நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்குது, சப்போஸ் உங்களோட 4 வீலர் லைசன்ஸ், இந்த கார் ஓட்டுறது அண்ட்
உங்ககிட்ட ஓன் கார் இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க, லைசன்ஸ் இருக்குது அண்ட் ஓன் காரும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்ககிட்ட இந்த மாதிரி ஃபோர்க் லிஃப்ட் லைசன்ஸ், லெஃப்ட் பூம் லைசன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து வேர் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த லைசன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா எந்தெந்த லைசன்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து இது இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே காமிக்கிறது தான் உங்களோட சிவி. ஸோ என்னென்ன இருக்கோ நீங்கள் வந்து உங்களை பெஸ்ட்டாக காமிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி கம்யூனிகேஷன், டீம் பில்டிங் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கு கீழே வந்து ஹார்ட் ஸ்கில்ஸ் வந்து உங்களோட ஜாப் பேஸ் பண்ணி என்னென்ன ஹார்ட் ஸ்கில்ஸ் லைக் இப்போ நான் வந்து ஒரு ஃபுட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னால எனக்கு வந்து இந்த சென்சரி எவாலுவேஷன், டெக்ஸ்சர் ப்ரொஃபைல் அனலைசர் இந்த மாதிரி ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன் அண்ட் எனக்கு நாலேஜ் இருக்குன்னா அது வந்து நான் ஹார்ட் ஸ்கில்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுவேன். அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து நல்லா கற்றுக்கோங்க. கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து இங்கே நிறையா பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறது இல்லை லேப்டாப் கொடுத்தாங்கன்னா அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஒரு சூட்டபிள் கேண்டிடேட்டாக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஹார்ட் ஸ்கில்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கீழே வந்து ப்ராஜெக்ட்ஸ். நீங்கள் வந்து உங்களோட பேச்சுலர்ஸில் அப்புறமா வந்து உங்களோட மாஸ்டர்ஸில் இங்கெல்லாம் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் தியரிட்டிக்கல் பேஸ் ப்ராஜெக்டாக பண்ணாலும் அது வந்து நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நல்லா டிஃபைன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து நான் வந்து ஃபுட் சயின்ஸ் பண்ணதுனால நான் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருந்தேன். லைக் லெபார்ட்ரி ப்ராஜெக்ட் வந்து பண்ணதுனால எனக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல நாலேஜ் வந்து நான் கெயின் பண்ணேன். ஸோ ஒரு இன்டர்வியூவில் நான் வந்து உட்காந்து பேசும்போது கூட நான் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணி நான் பேசும்போது அவங்களுக்கு வந்து ஓகே உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்குது இந்த ஒரு பர்டிகுலர் திங் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். ஸோ நீங்கள் வந்து என்ன பார்க்கணுன்னா உங்களோட நாலேஜ் வந்து எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உங்களோட கோர்ஸ் ரிலேட் பண்ணி உங்களால் ஏதாச்சும் பேப்பர் ஆச்சு ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சுன்னா அந்த ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஒரு பேப்பரோட லிங்க் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் கூட உங்களால் லிங்க் வந்து உங்களோட சிவியில் அட்டாச் பண்ண முடிஞ்சதுன்னா அட்டாச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஓகே உங்கள் பேப்பர்லாம் கூட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரிலாம் வந்து இல்லை மாஸ்டர்ஸ் பண்ணும்போது கூட பேப்பர்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஜாப் கிடைக்கிறதுக்கு. அண்ட் அகெயின் இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணும்போது கூட என்ன ப்ராஜெக்ட் டைட்டில் எங்கே பண்ணீங்க அண்ட் இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் வந்து பேராகிராஃபாக போடாதீங்க, பாயிண்ட் வைஸ் போடுங்க. அந்த பாயிண்ட் வைஸ் போடும் போதும் வந்து இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ்லாம் வந்து போல்ட் பண்ணி ரொம்ப ஈஸியாக பார்க்குற மாதிரி அட்ராக்டிவாக வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து ரெஃபரன்ஸ் வந்து அப்பான் அவைலபிள்னு போட்டுருங்க. இஃப் யூ வாண்ட் டு புட் யூ கேன் ஜஸ்ட் புட். பட் உங்களுக்கு வந்து ஓகே மற்றவங்களோட ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு உங்களோட சிவிலேயே ஆட் பண்ண வேண்டாம் மீன்ஸ் ரெஃபரன்ஸ் அப்பான் ரெக்வஸ்ட்னு வந்து போட்டுருங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன் மோஸ்ட்டாக. ஸோ இதுதான் வந்து நார்மலாக நீங்கள் வந்து சிவியில் ரெடி பண்ண வேண்டியது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா போடாதது வந்து உங்களோட இஷ்டம். பட் இவ்வளோ இருந்தாலே வந்து போதும். பட் அதை வந்து ஒரு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி நீங்கள் உங்களோட சிவியில் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஜாப் லைக் இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக பேராகிராஃப் போட்டு ரொம்ப கதையாக வச்சுருந்தீங்கன்னா இப்போது ஆஸ் அ ஜாப் இன்டர்வியூவர் ஒருத்தவங்க வந்து உங்களை ஹெச்ஆர் வந்து உங்களோட சிவி படிக்கணும்னா அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ டைம் கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சிவிஸ் வந்து வரும். அதில் வந்து உங்களுக்கு அட்ராக்டிவாக ஈஸியாக வந்து படிக்கிற மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் இருந்தால் தான் வந்து உங்களை வந்து இன்டர்வியூக்கே வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ பேராகிராஃபாக ரொம்ப இன்ஃபர்மேஷன்லாம் போடாதீங்க. நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணலாம் ஒர்க்குக்கு. ஸோ வந்து நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணது வந்து இண்டீட் அண்ட் லிங்க்டின்ல வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஜாப் ரிலேட்டட் இப்போது நான் என்னோட எக்ஸாம்பிளே வச்சு சொல்கிறேன். நான் வந்து ஒரு ஃபுட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னால வந்து ஃபுட் சயின்ஸ் ரிலேட்டட் அந்த ஒரு இண்டஸ்ட்ரி அண்ட் அந்த ஹெச்ஆர் அவங்களெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். கனெக்ஷன்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ கனெக்ஷன்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட ஜாப் வந்து போஸ்ட் பண்ணுறப்போ நம்ம வந்து அவங்களுக்கு பர்சனலாக போய்ட்டு மெசேஜ் பண்ணலாம். ஓகே நான் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். இல்லை சப்போஸ் அவங்க வந்து இமெயில் கூட வந்து அதில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க, இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். பட் லிங்க்டின்ல வந்து நம்ம கனெக்ஷன் வந்து கெயின் பண்ணாலும் அதில் வந்து கொஞ்சம் ஜாப் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் நான் வந்து இண்டீட் யூஸ் பண்ணேன். ஸோ இண்டீடில் வந்து நிறைய ஜாப் போஸ்டிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து என்ன லொக்கேஷன் வேணும் அண்ட் என்ன ஜாப் பொசிஷன் அந்த மாதிரி போட்டு தேடினாலே வந்து நிறைய ஜாப் ரோல்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட டிசர்டேஷனை ரெடி பண்ணுற டைம்லேயே வந்து எல்லாமே அப்ளை பண்ணிகிட்டே இருங்க.
நீங்கள் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நிறைய ஒரு 500 அப்ளிகேஷன் கூட நீங்கள் வந்து போட்டுருங்க. நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க நான் அப்ளிகேஷன் போட்டு கூட எதுவுமே வர மாட்டேங்குது சொல்லிட்டு. நீங்கள் கண்டிப்பாக அவ்வளோ அப்ளிகேஷன் போட்டு தான் ஆகணும். ஏன்னா இங்கே வந்து ஒரு காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் நான் போட்டேன், இந்த கம்பெனியில் நான் போட்டேன், நான் வந்து இப்போது இன்னொரு கம்பெனியில் போட்டேன் ஆனால் வரல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து எல்லா கம்பெனிலும் அப்ளை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஜாப் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் சிவியும் வந்து மாற்றி மாற்றி எல்லாத்துலேயுமே வந்து எஃபர்ட் போட்டு அப்ளிகேஷன் போட்டு தான் ஆகணும். ஐ நோ இட் இஸ் அ வெரி ஹார்ட் ப்ராசஸ். பட் உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்கணும்னா இது பண்ணி தான் ஆகணும். யாருக்குமே வந்து ஈஸியாக ஜாப் கிடைச்சிடாது. நானுமே வந்து எவ்வளோ அப்ளிகேஷன் போட்டேன்னா எனக்கு தான் தெரியும். நான் வந்து என்னோடய மாஸ்டர்ஸ் முடித்து என்னோடய கிராஜுவேஷன் முடித்து ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் எனக்கே வந்து ஜாப் கிடச்சிது. ஸோ நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கலாம். ஒரு பார்ட் டைம் ஒர்க்கை வந்து ஃபுல் டைமாகவும் பார்த்துட்டு அண்ட் ஏன்னா நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் டைம் பண்ணலாம். ஸோ அதை வந்து ஃபுல் டைமாகவும் பண்ணிவிட்டு ஒரு பார்ட் டைம் வந்து எப்படி இருக்கும்னு தெரியும். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அந்த மாதிரிலாம் போயிட்டு வேலை பண்ணும்போது அதை ஒரு ஃபுல் டைமாக வேலை பண்ணிவிட்டு அண்ட் வந்து நம்ம ஜாப் அப்ளிகேஷன் போடுறோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப பேஷன்ஸ் இருக்கணும். நம்மளுக்கு வந்து எக்ஸாஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து சைடில் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஜாப் கிடச்சி ஆகணும்னா ஃபுல் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். என்னோட கிளாஸ்மேட்ஸ் மோஸ்ட்டாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கப்பல் ஆஃப் மந்த்ஸ் அந்த மாதிரி இல்லை கொஞ்ச நாள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கிவ் அப் பண்ணிடுறாங்க. ஸோ கிவ் அப் பண்ணாதீங்க. கிவ் அப் பண்ணாமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாலே வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் வந்து கெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் லிங்க்டின் வந்து யூஸ் பண்ணுறீங்களா? ஸோ நீங்கள் ஏதாச்சும் அந்த கம்பெனியில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா ஃபாலோ அப்காக நீங்கள் வந்து ஹெச்ஆருக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்கலாம். பட் உங்ககிட்ட அந்த ஹெச்ஆரோட கான்டாக்ட் வந்து கிடச்சா கூட டோன்ட் லைக் கீப் ஆன் ஆஸ்கிங் தம் அபவுட் இட். அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு ஃபியூ டைம்ஸ் இன்னைக்கு நீங்கள் வந்து நேற்று வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்கலாம். லைக் நான் வந்து உங்களோட கம்பெனியில் இந்த பொசிஷனுக்கு வந்து நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், ஐ மீன் லுக்கிங் ஃபார்வர்ட் இட். அந்த மாதிரி ஒரு டீசெண்டாக ஒரு மெசேஜ்னால் பர்சனல் மெசேஜ் இல்லை, லைக் லிங்க்டின் மெசேஜ் ஆர் இமெயில் ஐடி இருந்ததுன்னா இமெயிலில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க. அவங்களுக்கு கால் வந்து நீங்கள் ஏஜென்சிக்கு வேணால் வந்து கால் பண்ணலாம். லைக் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ ஜாப் த்ரூ ஏஜென்சி அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் நான் வந்து இந்த மாதிரி வேலை தேடுறேன் இப்போது அவங்க அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் ஒரு ஹெச்ஆர் கிட்ட வந்து நிறையா வாட்டி நீங்கள் கால் பண்ணாதீங்க. கால் பண்ணவே பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். அண்ட் அப்படி அவங்களோட ரெஸ்பான்ஸ் வரலன்னா கூட ஜஸ்ட் வெயிட் ஃபார் another couple of days. அவங்க வந்து பிஸியாக இருக்கலாம், அவங்க வந்து நிறைய வேலை பண்ணுவாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வீக் டேஸில் மட்டும் அவங்களுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணுறதோ அப்புறமா லிங்க்டின்ல மெசேஜ் பண்ணுறதோ வச்சுக்கோங்க. வீக்கெண்ட் டைம்லலாம் வந்து பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலி நான் வந்து நோட்ஸ் எழுதியிருக்கேன். எப்பவுமே நோட்ஸ் எழுதிட்டு தான் வந்து நான் வீடியோ பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து எந்த பாயிண்ட்ஸும் வந்து உங்களுக்கு சொல்லும்போது நான் மிஸ் அவுட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுதான் டோன்ட் டெக்ஸ்ட் தம் டூ மச். இப்போது அவங்கக்கிட்ட ஒரு 2 வீக்ஸில் வந்து உங்களுக்கு ப்ராப்பர் ரிப்ளை வரலன்னா ஜஸ்ட் ஸ்டாப் டெக்ஸ்டிங் தம் அகெயின். ஸோ நீங்கள் வந்து இப்போது ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போகிறீங்க. அப்போது வந்து உங்களோட ஸ்கில்ஸ்லாம் வந்து நீங்கள் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், என்னெல்லாம் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான். நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இப்போ நீங்கள் வந்து IELTS எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்போவே தெரியும் நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் சொல்லிட்டு, ஒரு கொஸ்டினுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும் சொல்லிட்டு. அப்படி நீங்கள் வந்து IELTS எடுக்கலைன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இங்கே வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். கான்ஃபிடென்ஸோட ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும் போது தான் வந்து ஒரு ஜாப் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து கொஷனுக்கு வந்து ஆன்சர் பண்ணும்போது உங்களோட நாலேஜ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட நாலேஜ் வந்து அப் டு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு விஷயம் படிச்சிருந்தீங்கன்னா அதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க உங்களுக்கு ஜாப் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த இன்டர்வியூ ப்ராசஸில் வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பிஹேவியர் அண்ட் உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். மோஸ்ட்டாக இங்கே வந்து நார்மல் இந்த ஷர்ட் அண்ட் பேண்ட்லாம் போட்டு போகிறதுக்கு பதிலாக ஒரு கோட், அந்த கோட் போடுவாங்களே அதை வந்து போட்டு போவாங்க. நான் ஒரு கேர்ளாக இருந்தால் கூட நான் வந்து போட்டுட்டு தான் போனேன். ஏன்னா அது வந்து ஒரு டீசென்சி. ஒரு ஜாப் இன்டர்வியூ போகிறோன்னா அது வந்து கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் சொன்ன மாதிரி அதை வந்து ரொம்ப பில்டப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜாப் போயிட்டு அப்ளிகேஷன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது கூட நான் இதான் சொன்னேன், ஐம் வெரி குட் அட் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் அண்ட் ஐ கேன் டூ எனி திங் இன் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி தான் சொன்னேன். பட் ரொம்ப இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் மாதிரிலாம் கிடையாது. பேசிக் அண்ட் ரொம்ப பண்ண வேண்டிய வேலைலாம் எனக்கு வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா நான் யூஸ்வலி வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு
ஐடி பேஸ்டு ஒர்க் வந்து இந்தியாவில் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து மோஸ்ட்டாக நான் வந்து கம்ப்யூட்டர் அதில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் இடத்துல வந்து எக்ஸல் வந்து நல்லா நாலேஜ் இருக்கான்னு கேட்பாங்க. எக்ஸல் வந்து எனக்கு அவ்வளோவா இந்த ஈக்குவேஷன்லாம் போட்டு ஃபார்முலாஸ்லாம் போட்டு அதெல்லாம் தெரியாது. பட் உங்கள் ஜாபுக்கு அது தேவைன்னா அது வந்து அதையும் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இன்டர்வியூ கூட 1 லெவல் அந்த மாதிரி நடக்காது. லைக் ஒரே ஒரு இன்டர்வியூ தான் நடக்கும் அண்ட் அப்புறமா உங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க அப்படின்னு இருக்காது. லெவல்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். ஸோ எனக்கு வந்து 2 லெவல் இருந்தது. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேசி கொஷின்ஸ்லாம் கேட்டு அவங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டு என்ன நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ when I got selected in the first interview, they asked me to prepare a PowerPoint presentation. ஸோ இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வந்து அவங்க வந்து எனக்கு ஒரு டாபிக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐ ஹேட் டு ப்ரிப்பேர் மை பவர் பாயிண்ட். அண்ட் தென் அங்கே போயிட்டு நான் வந்து என்னோடய ப்ரெசன்டேஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்தது. இட் வாஸ் மை என்னை வந்து ஹெச்ஆர் வந்து இன்டர்வியூ பண்ணல. என்னை வந்து டேரெக்டாகவே வந்து என்னோடய மேனேஜர் அண்ட் ஹெட் ஆஃப் த டெக்னிக்கல் தான் வந்து அவங்க என்னை இன்டர்வியூ பண்ணாங்க. ஏன்னா மோஸ்ட்டாக வந்து நம்ம ஜாப் ரோலுக்கு வந்து எல்லா ஹெச்ஆருக்குமே வந்து நாலேஜ் இருக்காது. ஸோ பேசிக்கலி வந்து மேனேஜருக்கு தான் வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப் வேணும்னு வந்து அவங்க பார்ப்பாங்க. அண்ட் உங்களோட பிஹேவியர் வச்சு தான் வந்து ஒரு மேனேஜர் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம டீம் கூட வந்து இவங்க செட் ஆவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒரு நல்ல பிஹேவியரோட நல்லா ஆன்சர் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து உங்களோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக இருந்தாலும் நல்ல ஒரு பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களை வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த ப்ரெசன்டேஷன் வந்து ஃபஸ்ட்டே வந்து அழகாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது பக்காவாக இருக்கணும். நீங்கள் யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க ப்ரெசன்டேஷன்லாம். அந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே வந்து இந்த ப்ரெசன்டேஷன் வந்து 2-3 வாட்டி சொல்லி பழகிட்டு அப்புறமா வந்து நீங்கள் இன்டர்வியூவில் போயிட்டு பேசுங்க கான்ஃபிடென்ஸோட. கண்டிப்பாக வந்து அவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த இன்டர்வியூ ப்ராசஸில் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிஸில் உங்களோட காலேஜ்லலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாங்க. அண்ட் உங்களோட நாலேஜ் பார்த்து தான் வந்து எப்பயுமே உங்களை வந்து ஒரு ஜாபுக்கு எடுப்பாங்க அண்ட் உங்களோட ஸ்கில்ஸ் பற்றி. நெக்ஸ்ட்டு நான் வந்து இப்போ செப்ரேட்டாக அண்ட் பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ்க்கு வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து பேச்சுலர்ஸ்க்கு வரீங்க அண்ட் பேச்சுலர்ஸ்லேருந்து நீங்கள் வந்து இங்கே வேலை தேடணும் அப்படின்னா பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஜாப் போர்ட்டலில் பார்த்தா கூட நிறைய அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து படிச்சுட்டே இருக்கும் போது நீங்கள் ரிலேட்டட் ஒர்க்லேயே வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் போய் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து உங்களுக்கு காசும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பேச்சுலர்ஸ்க்கு. ஏன்னா நான் வந்து இங்கே பேச்சுலர்ஸ் வரல, நான் மாஸ்டர்ஸ் தான் வந்தேன். மாஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து கிடைக்காது. ஏன்னா அப்ரெண்டிஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து பேச்சுலர்ஸ் ரிலேட்டட் தான் வச்சுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் பேச்சுலர்ஸ் படிக்கும் போது நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ வென் யூ கெட் அவுட் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ் அண்ட் வென் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ ஜாப், ப்ராப்பர் ஃபுல் டைம் ஜாப். ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப மேட்டர் ஆகும். எனக்கு வந்து கொஞ்சம் சோர் த்ரோட்டாக இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் மாஸ்டர்ஸ்க்கு வரீங்கன்னா வந்து மாஸ்டர்ஸ் நீங்கள் பண்ணும் போதே வந்து மோஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஐ ஹோப் ஸோ இட் இஸ் பெட்டர் நவ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் மாஸ்டர்ஸ்க்கு வரீங்கன்னா மாஸ்டர்ஸ்க்கு வந்து வரும்போதே நீங்கள் வந்து பார்ட் டைம் வந்து உங்களோட ஸ்டடி ரிலேட்டடே பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஐ நோ மோஸ்ட்டாக அது கிடைக்கிறது வந்து கஷ்டம் தான். மோஸ்ட்டாக வந்து இந்த ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் கிடச்சிதுன்னா அதை எடுத்து பண்ணுங்கள். இல்லைன்னா நார்மல் ஒர்க் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எது இருக்கோ அது பண்ணுங்கள். பட் நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் வரீங்கன்னா ப்ளீஸ் இங்கே வரும்போதே வந்து டிரைவிங் லைசன்ஸோட வாங்க. டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் வந்து இங்கே படிக்க வரீங்கன்னா நீங்கள் வந்து பேச்சுலர்ஸ்க்கு வரல. ஸோ வந்து நீங்கள் பேச்சுலர்ஸ் ஆல்ரெடி இந்தியாவில் முடிச்சுட்டு தான் இங்கே வந்து வருவீங்க. ஸோ அப்படி வரும்போது நீங்கள் இங்கே வேலை பண்ணி தான் ஆகணுன்னு ஒரு மோட்டிவோட வந்தீங்கன்னா, இல்லைனா ஒன்லி ஃபார் மாஸ்டர்ஸ்னால் இது இல்லை, நீங்கள் வந்து இங்கே வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவோட வரீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து நீங்கள் இந்தியாவிலே ஸ்டே பண்ணிவிட்டு
அந்த ஜாப் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்களோ அதுக்கோட ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்கே கெயின் பண்ணிக்கோங்க. கெயின் பண்ணிவிட்டு இங்கே படிக்க வாங்க. படிக்க வந்துட்டதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்ககிட்ட வந்து இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். இங்கே வந்து இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அது வந்து மேட்டர் ஆகும். ஏன்னா உங்கள் நாலேஜ் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களை வந்து வேலைக்கு எடுப்பாங்க. உங்கள் நாலேஜும் ஸ்கில் பேஸ் பண்ணி தான். ஸோ வந்து நீங்கள் மாஸ்டர்ஸ் படிக்க வந்தீங்கன்னா என்ன மாதிரி நான் வந்து பேச்சுலர்ஸ் படிச்சுட்டு 1 இயர் கேப்லேயே வந்து நான் மாஸ்டர்ஸ் வந்துட்டேன். ஸோ வந்து என்கிட்ட ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்காது. ஸோ அப்படி இருக்கும் போதே எனக்கு வந்து ஒரு ஜாப் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸோடு வந்தீங்கன்னா பக்கா உங்களுக்கு வந்து வேலை கிடச்சிரும். பட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் அண்ட் ஹவு யூ ஸ்பீக், யுவர் கம்யூனிகேஷன் அண்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நான் அந்த லைசன்ஸ் பற்றி வரேன். ஸோ நீங்கள் வந்து லைசன்ஸ் வந்து இங்கே வரப்போவே வந்து இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு கார் வாங்கி அதை வந்து ஓட்டிட்டு அப்புறமா வந்து ஒரு ஃபியூ டேஸ்லேயே வந்து நீங்கள் இங்கே இருக்கிற டிரைவிங் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா பர்சனலி நான் வந்து என்கிட்ட லைசன்ஸ் அண்ட் கார் இல்லாததுனால நான் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து இப்போது நான் வந்து ஃபுட் சயின்ஸ் படிச்சிருந்தா நான் வந்து என்பிடி எடுக்கணும்னு தான் நான் வந்து ஆசைப்பட்டேன். பட் பிகாஸ் ஆஃப் ஜாப் ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து லைசன்ஸ் வந்து மோஸ்ட் இடத்துல என்னை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஐ நோ நான் வந்து இப்போ கூட வந்து நான் எஃபர்ட் போடாமல் தான் இருக்கேன் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு. பட் இஃப் ஐம் கெட்டிங் அ ஸ்பான்சர்ஷிப் ஐ வில் பி டேக்கிங் இட். நான் வந்து ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் ரெடியாக இல்லை. பட் எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தா நான் எடுத்திருப்பேன். ஓகேவா? அதனால நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து சொல்கிறேன், டிரைவிங் லைசன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு கார் வாங்கிக்கோங்க, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட். அண்ட் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் எங்கே வேணால் போயிட்டு வர்றதுக்கு. அப்புறமா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இங்கே டெலிவரி கூட பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெலிவரி பார்ட் டைம்ஸ் அந்த மாதிரி. அதுக்கும் வந்து உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக வேலைக்கு எடுத்துருவாங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வராதிங்க. இது வந்து என்னோடய பர்சனல் அட்வைஸ். நான் வந்து பட்டதுனால நான் வந்து சொல்கிறேன், லைசன்ஸ் இல்லாமல் வராதிங்க. வந்தாலும் இங்கே வந்து டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணி எடுத்துருங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். லாஸ்ட்டில் வந்து என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து இங்கே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எஸ்பெஷலி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஏன்னா இங்கே வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனால இங்கே வந்து நிறையா இந்த மாதிரி நிறையா மெஷினரிஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்கள்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒன்று ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். நிறைய மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து இங்கே நிறையா தேவைப்படுவாங்க. ஏன்னா என்னோட ஒர்க் சைட்லேயே வந்து நிறைய பேர் இன்ஜினியர்ஸ் தான் இருக்காங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். அண்ட் தே கெட் பெய்ட் அ லாட், ரியலி அ லாட். ஸோ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருந்தீங்கன்னா இங்கே ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸோடு வாங்க. வந்துட்டு இங்கே மாஸ்டர்ஸ் பண்ணுறதா, ஏன்னா இங்கே மாஸ்டர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாப் ட்ரை பண்ணால் உங்களுக்கு வந்து 100% நான் சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நான் இப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிறேன், ஓகே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து இவ்வளோ ஒரு ஸ்கோப் இருக்கான்னு வந்து எனக்கு இப்போ தான் வந்து தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இல்லை வாட் எவர் லைக் இன்ஜினியரிங் ரிலேட்டட், இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக வேலை இருக்கும். எஸ்பெஷலி ஐம் ரியலி இம்ப்ரெஸ்ட் அபவுட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஜாப் ஸ்கோப் வந்து இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வெளியே இந்த மாதிரி வேலை பண்ணோன்னா ஜஸ்ட் ஒரு 1 இயர் கோர்ஸ் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸோட நீங்கள் வந்து இங்கே வேலை ட்ரை பண்ணிங்கன்னா 100% நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நான் கேரண்டி கொடுக்குறேன். பட் உங்களோட ஸ்கில் அண்ட் நாலேஜ், உங்களோட கான்ஃபிடன்ஸ், கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பெஸ்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 100% ஜாப் கேரண்டீடு. அண்ட் சில பேர் வந்து என்கிட்ட நிறைய டிஎம்ல அண்ட் கேட்டுகிட்டே இருக்கீங்க, வேகன்சி இருக்கான்னு. சி ஐ கேம் ஹியர் அஸ் அ ஸ்டூடெண்ட் அண்ட் நான் வந்து இங்கே டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து வேலை பண்ணுறேன். நான் வந்து இங்கே டேரெக்டாக வேலை அப்ளை பண்ணிவிட்டு வந்திருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து அந்த நாலேஜ் இருக்கும். ஸோ நான் என்ன வீடியோ பண்ணாலும் நான் வந்து பேஸ் பை மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் தான் வந்து என்னால் பேச முடியும். நான் வந்து அங்கேருந்து டேரெக்டாக ஒர்க் வந்திருந்தால் நான் அதை பற்றி பேசியிருக்கலாம். பட் எனக்கு வந்து அதை பற்றி ஒரு நாலேஜ் இல்லை. ஸோ இஃப் யூ கீப் ஆஸ்கிங் அபவுட் த சேம் திங் ஐ won't be able to answer for it. ஸோ ஐம் சாரி ஃபார் தட். பட் நான் வந்து எதுவுமே கெஸ் பண்ணி சொல்ல விரும்பலை, பிகாஸ் யுவர் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் இட். அண்ட் நான் வந்து இப்போ கெஸ் பண்ணி சொல்லி நீங்கள் வந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு பி த ஒன் ஹூ மேட் யூ டூ தட். ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்களோட ஏஜென்சி, கன்சல்டன்சி அங்கெல்லாம் போயிட்டு அங்கே ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஐம் நாட் த ஒன் ஹூஸ் இன் அ பொசிஷன் டு டெல் ஆல் திஸ் டு யூ. இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஐம் 100% ஏபிள் டு ஹெல்ப் யூ அண்ட் கைட் யூ. பட் இஃப் யூ ஆர் கம்மிங் டைரக்ட்லி ஃபார் ஒர்க் ஐம் நாட் ஹெல்ப்ஃபுல். ஐம் சாரி.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ ஹோப் இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் எனி ஒன் ஹூஸ் லுக்கிங் ஃபார் அ ஜாப். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பார்ட் டைம் ஜாப் பற்றி பண்ணுறேன் ஹூஸ் கம்மிங் ஃபார் ஸ்டடீஸ். ஸோ அதையும் வந்து மறக்காமல் பாருங்கள். அண்ட் ஸ்டே டியூன். தேங்க்யூ ஃபார் 500 subscribers and we will still be growing. So bye bye.